ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ஃப்ளவர் வேஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபோல்டிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஃபோல்டிங்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ண போதும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இப்போது ரெண்டு சைடில் இருந்தும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணது நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ அந்த சென்டரில் இருக்கு இல்லையா, ஸோ இதையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மட்டும் இப்படி உள் பக்கமாக மடித்து விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி மொத்தம் 4 வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது வழியாக இப்படி இன்செர்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணிட்டே வந்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப எப்படி இன்சர்ட் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கோம். இப்போ இதே மாதிரி மொத்தம் 4 செஞ்சுக்க போகிறோம். நான் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணியிருக்கேன், லைட் அண்ட் டார்க்கர் ஷேட்ஸில். நெக்ஸ்ட்டு திரும்ப ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக சென்டர் லைன் தெரியுது இல்லையா, ஸோ அதில் டச் ஆகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 பக்கமே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இது கூட இதை ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த சைட்ஸில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒட்டியிருப்போம் இல்லையா, ஸோ அது இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இப்படி இன்செர்ட் பண்ணி ஒட்டிட போகிறோம். இதுதான் நம்ம ஃப்ளவர் வேஸோட பேஸாக இருக்க போகுது. இப்போ அப்படியே மீதி 3த்தையும் இது கூட ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ திரும்ப இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை கரெக்டாக இப்படி வச்சுட்டு, ஸோ ஈக்குவலாக 2 ஒரே மாதிரி இருக்க மாதிரி வைக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி அது கூட சேர்த்து இதை இப்படி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது சொல்கிறத விட பார்க்கும்போது கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி 4 சைட்ஸில் இருக்கிறதுமே கீழே இருக்கிறது கூட ஜாயின் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற 2த்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ளவர் வேஸ். ஸோ டக்குன்னு ஒரு ஃப்ளவர் வேஸ் பண்ணணும், திடீர்னு ஏதாவது ஒரு டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ளவர் வேஸ் பண்ணலாம். டேபிளோட சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து 2 கலர்ஸில் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரே கலரில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஒன்று ஒவ்வொரு கலரில், ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் பண்ணலாம். அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்மளுடைய பேப்பர் ஃப்ளவர் வேஸ் ரெடி. ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். நம்ம சேனல்லே பேப்பர் பொக்கே பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் கூட செஞ்சு நீங்கள் இதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் வந்து பேப்பர் கப் ஃப்ளவர் வேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் பண்ண ஃப்ளவர்ஸ் தான். நான் உங்களுக்கு இதோடைய லிங்க் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும்.
ஸோ இந்த சிம்பிளான ஃப்ளவர் வேஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.